ஓம் சாந்தி 21/10/2025 காலை முரளி பாப்ததா மதுபன். பரமாத்மாவின் மகாவாக்கியம். இனிமையான குழந்தைகளே, அதிகாலையில் எழுந்து பாபாவோடு இனிமையிலும் இனிமையான விஷயங்களை பேசுங்கள். ஞானத்தை சிந்தனை செய்ய அதிகாலை நேரம் மிகவும் நல்ல நேரமாகும். கேள்வி: பக்தர்களும் பகவானே சர்வசக்திவான் என்று சொல்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்களும் அவ்வாறு சொல்கிறீர்கள். ஆனால் இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? பதில்: பகவான் எது வேண்டுமானாலும் செய்ய முடியும், அனைத்தும் அவருடைய கைகளில்தான் இருக்கிறது என்று பக்தர்கள் சொல்கிறார்கள். பாபா கூறியுள்ளார், நான் நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டிருக்கின்றேன் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நாடகம் சர்வசக்திவான் ஆகும். பாபாவை சர்வசக்திவான் என்று ஏன் சொல்லப்படுகிறது? அவரிடம் அனைவருக்கும் சத்கதி அளிப்பதற்கான சக்தி இருக்கிறது. ஒருபோதும் யாரும் அபகரிக்க முடியாத ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றார். அதனால தான் பாபாவை சர்வசக்திவான் அப்படின்னு சொல்கிறது. மற்றபடி சர்வசக்திவான்னா பக்தர்கள் நினச்சிட்டு இருக்கிறது போல் அவங்களுடைய பாவனைக்கு தகுந்தவாறு நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆனால் பாபா என்னை சர்வசக்திவான் சொல்கிறது எதுக்காக அப்படின்னா, அனைவருக்கும் நான் சத்கதி அளிக்கிறேன், அந்த சக்தி எனக்கு இருக்குது, அந்த ராஜ்யத்தை யாராலையுமே அபகரிக்க முடியாது, அப்படியாப்பட்ட ராஜ்யத்தை நான் ஸ்தாபனை பண்ணுறேன், அதனால தான் நான் சர்வசக்திவான் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு பாபா. ஓம் சாந்தி. இதை யார் சொன்னது? பாபா. ஓம் சாந்தி. இதை யார் சொன்னது? தாதா. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் இதை அறிந்து கொண்டீர்கள். அதாவது 2 ஓம் சாந்தி சொல்லும்போது 2 ஆத்மாக்கள் நமக்கு சொல்கிறாங்க. பாபாவும் சொல்கிறாரு, தாதாவும் சொல்கிறாரு. இது நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்தவருடைய மகிமை மிக பெரியதாகும். சர்வசக்திவான் என்று சொல்லுகிறார்கள் என்றால் என்னதான் செய்ய முடியாது? பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் சர்வசக்திவான் என்பதற்கு மிக பெரிய அர்த்தத்தை கொடுத்திருப்பார்கள். பாபாவோ கூறுகின்றார், அனைத்தும் நாடகத்தின் படிதான் நடக்கிறது, நான் எதையும் செய்வதில்லை, நானும் கூட நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டிருக்கின்றேன். நீங்கள் தந்தையை நினைவு செய்வதன் மூலம் சர்வசக்திவானாக ஆகிவிடுகின்றீர்கள். தூய்மையாக ஆவதன் மூலம் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமானவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். பாபா சர்வசக்திவானாக இருக்கின்றார், அவர் கற்றுக் கொடுக்க வேண்டி இருக்கிறது. குழந்தைகளே, என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் விக்கிரமங்கள் விநாசமாகிவிடும். பிறகு சர்வசக்திவானாக ஆகி உலகத்தின் மீது ராஜ்யத்தை செய்வீர்கள். சக்தி இல்லை என்றால் ராஜ்யம் எப்படி செய்வீர்கள்? சக்தி யோகத்தின் மூலம்தான் கிடைக்கிறது. ஆகையினால் பாரதத்தின் பழமை வாய்ந்த யோகம் அதிகம் பாடப்பட்டுள்ளது. குழந்தைகளாகிய நீங்கள் வரிசை கிரமமாக நினைவு செய்து குஷி அடைகிறீர்கள். ஆத்மாக்களாகிய நாம் பாபாவின் நினைவு மூலம்தான் உலக ராஜ்யத்தை அடைய முடியும் என்பதை தெரிந்துள்ளீர்கள். இதை அபகரிக்க யாருக்குமே சக்தி இல்லை. பாபா சொல்கிறாங்க, சர்வசக்திவான் பரமாத்மா. அப்போ அவர் எந்த ராஜ்யத்தை நமக்கு கொடுக்குறாரோ அந்த ராஜ்யம் யாராலும் அபகரிக்க முடியாது. அப்படி அபகரிப்பதற்கு யாருக்குமே சக்தியும் இல்லை அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. பாபா அமர்ந்து இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு எப்படியெல்லாம் புரிய வைக்கின்றார்? எவ்வளவு இனிமையான தந்தையாக இருக்கின்றார். பாபா, தாங்கள் எவ்வளவு இனிமையானவராக இருக்கின்றீர்கள், அவ்வளவுதான். பாபா, இப்போது நாங்கள் எங்களுடைய சுகதாமத்திற்கு செல்லுகின்றோம். ஆத்மா தூய்மையாகி விட்டால் பால் கூட தூய்மையானதாக கிடைக்கும் என்பது இப்போது தெரிகிறது. பாபா சொல்கிறாங்க, இப்போ நாம் இனிமையான வீட்டுக்கு போகணும், இனிமையான சுகதாமத்துக்கு வரணும், அவ்வளோதான். அதுக்கு நம்ம தூய்மையாகிறோம்.
ஆத்மா தூய்மை ஆகிருச்சுன்னா அங்கே எல்லாமே தூய்மையாக இருக்கும் அப்படின்னு தந்தை சொல்கிறார். சத்தியுகத்தில் அங்கே கிடைக்கின்ற பால் கூட ரொம்ப தூய்மையாக இருக்கும். உயர்ந்த தாய்மார்கள் மிகவும் இனிமையானவர்களாக இருப்பார்கள். குழந்தைகளுக்கு நேரத்திற்கு அவர்களாகவே பால் ஊட்டுகிறார்கள். குழந்தைகள் அழுவதற்கான அவசியமே இருப்பதில்லை. இப்படியெல்லாம் இவற்றை கூட சிந்தனை செய்ய வேண்டும். அதிகாலையில் பாபாவோடு பேசுவதனால் மிகுந்த குஷி ஏற்படுகின்றது. பாபா சொல்கிறாங்க, சத்தியுகத்தில் எப்படி இருக்கும்னா பால் கூட தூய்மையாக இருக்கும். அங்கே தாய்மார்கள் கூட ரொம்ப இனிமையாக இருப்பாங்களாம். அப்படின்னா குழந்தை அழுவதற்கு வாய்ப்பே இல்லை. அது குறிப்பறிந்து பால் ஊட்டுவாங்களாம். இங்கே கலியுகத்தில் அழுத பிறகு தான் பால் ஊட்டுவாங்க. இதை போலலாம் கலியுகத்திற்கும் சத்தியுகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சிந்தனை பண்ணுங்க. அதிகாலையில் எழுந்து பாபா கூட பேசணும். அப்படி பேசுவதால தான் நிறைய மகிழ்ச்சி கூட இருக்கும் அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. இப்போது நமக்கு எல்லையற்ற தந்தை கிடைத்துள்ளார். நம்மை மீண்டும் சொர்க்கத்தின் எஜமானர்களாக உயர்ந்தவர்களாக மாற்றுகின்றார். கல்ப கல்பமாக நாம் நம்முடைய ராஜ்ய பாக்கியத்தை அடைகின்றோம். தோல்வியும் அடைகின்றோம், வெற்றியும் அடைகின்றோம். இப்போது தந்தையை நினைவு செய்வதன் மூலம்தான் ராவணன் மீது வெற்றி அடைய வேண்டும். பிறகு நாம் தூய்மையாகி விடுவோம். அங்கே சண்டை, துக்கம் போன்ற வார்த்தைகளே இல்லை. எந்த செலவும் இல்லை. பக்தி மார்க்கத்தில் பிறவி பிறவிகளாக எவ்வளவு செலவு செய்தீர்கள், எவ்வளவு ஏமாற்றத்தையும் அடைந்தீர்கள், எத்தனை குருமார்களிடம் சென்றீர்கள். இப்போது அரைக்கல்பத்திற்கு எந்த குருவிடமும் செல்ல மாட்டோம். சாந்திதாமும் சுகதாமத்திற்கு செல்லுவோம். நீங்கள் சுகதாமத்திற்கு செல்லும் பயணிகளாக இருக்கின்றீர்கள். இப்போது துக்கதாமத்திலிருந்து சுகதாமத்திற்கு செல்ல வேண்டும். ஆகா, நம்முடைய தந்தை நமக்கு எப்படி கற்பித்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய நினைவு சின்னம் கூட இங்கே இருக்கின்றது. இது மிகவும் அதிசயமானதாகும். இந்த தில்வாடா கோயிலுக்கு அளவற்ற மகிமைகள் இருக்கின்றன. பாபா சொல்கிறாங்க, 5000 வருஷத்தில் நீங்கள் எப்படிலாம் இருந்தீங்க, தோல்வியும் அடைஞ்சீங்க, மாயா கிட்ட வெற்றியும் அடைஞ்சீங்க, பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ செலவும் செய்தீங்க, பிறவிகளாக செய்துட்டு வந்தீங்க, அதனால் ஏமாற்றத்தை தான் அடைஞ்சீங்க, எத்தனை குருமார்கள் கிட்ட கூட நீங்கள் போயிருப்பீங்க. இப்போ தந்தை நமக்கு ஒரு குறிக்கோளை கொடுத்துட்டாரு. இப்போ இனி அரைக்கல்பத்திற்கு நீங்கள் எந்த குருவிடமும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சாந்திதாமம் சுகதாமத்திற்கு செல்லுவோம், அவ்வளோதான். இப்போ அதான் நம்முடைய குறிக்கோள். சுகதாமத்தினுடைய பயணிகளாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னும் சொல்கிறாரு பாபா. நீங்கள் நல்லா தவம் பண்ணதனுடைய நினைவு சின்னம் இங்கே மதுபனில் இருக்குது. தில்வாடா கோயில் எவ்வளோ மகிமைக்குரிய கோயிலாக இருக்குது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் பகவானுடைய அறிமுகத்தை மனிதர்களுக்கு எப்படி கொடுப்பது என்ற அதிகாலையில் எழுந்து ஞான சிந்தனை செய்ய வேண்டும். பக்தியில் கூட மனிதர்கள் அதிகாலையில் எழுந்துதான் பூஜை அறையில் அமர்ந்து கொண்டு பக்தி செய்கிறார்கள். அது கூட ஞான சிந்தனை என்றாகிறது அல்லவா? அவங்க ஏதாவது மந்திரம் இல்லையா ஸ்லோகம் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது கூட சிந்தனை பண்ணுற மாதிரி தான் அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. இப்போது உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைத்திருக்கிறது. பாபா 3வது கண் கொடுப்பதற்கான கதையை கூறுகின்றார். இதைத்தான் தீஸ்ரீ கதை என்று சொல்லிவிட்டார்கள். அதாவது 3வது கதை, அமரக்கதை, சத்தியநாராயணர் கதை என்பன கூட புகழ் பெற்றவைகளாக இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் இந்த மாதிரி கதை சொல்லக்கூடிய மார்க்கம் இல்லையா? அதாவது சத்தியநாராயண கதை, அமரக்கதை, 3வது கதை, இதெல்லாம் சொல்லி கதை சொல்லுவாங்களாம். சொல்லக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை தான். பிறகு பக்தி மார்க்கத்தில் நடக்கிறது. இந்த மாதிரி கதையெல்லாம் பாபா தான் சொல்கிறாங்க. ஆனால் பக்தி மார்க்கத்தில் அப்படி இதனுடைய ஞாபகார்த்தமாக கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. குழந்தைகளாகிய நீங்கள் ஞானத்தின் மூலம் சம்பன்னமாக ஆகின்றீர்கள், நிரம்பியவர்களாக ஆகின்றீர்கள். ஆகையினால்தான் தேவதைகளை மிகுந்த செல்வந்தர்கள் என்று சொல்கிறார்கள். தேவதைகள் மிகவும் செல்வந்தர்களாக பெரிய பணக்காரர்களாக ஆகிறார்கள். கலியுகத்தையும் பாருங்கள், சத்தியுகத்தையும் பாருங்கள், இரவு பகலுக்குண்டான வித்தியாசம் இருக்கும்.
குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு ஞானம் கிடைத்திருக்கிறது. உலகத்தினுடைய வரலாறு, புவியியல் எப்படி சுற்றுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று பிறருக்கு சொல்லுங்கள். பழங்கால ரிஷி முனிவர்களுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கிறது. ஆனால் அவர்களும் கூட உலகத்தின் முதலிடை கடைசியை தெரிந்திருக்கவில்லை. அவர்கள் கடயோகிகளாக இருக்கிறார்கள். மற்றபடி அவர்களிடத்தில் தூய்மையின் சக்தி இருக்கிறது. அதன் மூலம் பாரதத்தை நிற்க வைக்கிறார்கள். இல்லையென்றால் பாரதம் என்னவாக இருக்கும் என்பது தெரியவே தெரியாது. வீட்டை துடைத்து மெழுகும்போது அழகாக இருக்கிறது. அதாவது இந்த உலகம் சுத்தமாக இருந்தது முதல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா அசுத்தமாயிடுச்சு. அப்படின்னா விகாரத்தில் அசுத்தப்படுத்திட்டாங்க. மற்றபடி இந்த பாரதத்தை அப்படி தாங்கி நிற்கிறவங்க யாருன்னா இந்த சன்னியாசிகள். கொஞ்சம் பரவாயில்ல. எப்படி ஒரு வீடுன்னா அதை சுத்தப்படுத்தி வச்சோம்னா கொஞ்சம் அழகாக இருக்கும் இல்லையா? அதை போல் இந்த பாரதத்தை அழகு மெருகேற்றக்கூடியவங்க அவங்களாக இருக்காங்க அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. பக்தி மற்றும் ஞானம் இரண்டிற்குமே இந்த நேரம் மிகவும் நல்ல நேரமாகும். இனிமையிலும் இனிமையான விஷயங்களை பேச வேண்டும். இப்போது நாம் உயர்ந்த உலகத்திற்கு செல்லுவோம். வயதானவர்களின் மனதில் நாம் சரீரத்தை விட்டுவிட்டு கர்ப்பத்தில் செல்லுவோம் என்பது இருக்கிறது அல்லவா? அதிகாலை நேரங்கிறது பக்திக்கு உகந்த நேரம், இந்த ஞான மார்க்கத்துக்கு உகந்த நேரம்னு சொல்கிறாரு. அந்த நேரத்தில் நீங்கள் இனிமேல் இனிமையான விஷயங்களை பேசலாம். நாம் உயர்ந்த உலகத்திற்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். வயதானவர்கள் கூட மனசில் என்ன இருக்குன்னா, சரீரத்தை விட்டுட்டு அடுத்து புது பிறவி கர்ப்பத்தில் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறது இருக்கும். பாபா எவ்வளவு போதையை ஏற்றுகின்றார். இப்படிப்பட்ட விஷயங்களை அமர்ந்து பேசினீர்கள் என்றால் கூட உங்களுடைய கணக்கு சேமிப்பாகும். இந்த மாதிரி பாபா கிட்ட அதிகாலையில் பேசும்போது கூட நமக்கு புண்ணிய கணக்கு சேமிப்பாகுது அப்படின்றாரு பாபா. குழந்தை பருவம் அனைத்திலும் நல்ல பருவமாகும். இப்படியெல்லாம் அதிகாலையில் அமர்ந்து ஞான சிந்தனை செய்ய வேண்டும். கருத்துக்கள் வெளிவந்தால் உங்களுக்கு குஷி ஏற்படும். புதுசாக பாயிண்ட்ஸ் நமக்குள்ளே வர வர நமக்குள்ளேயே ஒரு குஷி, மகிழ்ச்சிங்கிறது ஏற்படும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. மகிழ்ச்சியில் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கடந்து விடும். எந்த அளவிற்கு இந்த பயிற்சி அதிகரித்து கொண்டே செல்கிறீர்களோ அந்த அளவிற்கு குஷி அதிகரித்து கொண்டே செல்லும். பாபா கூட பேசக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்கன்றாரு. அதுவும் அதிகாலை நேரத்தில் தான் நம்ம பேசணும். அதில் நிறைய குஷியும் ஏற்படும், வருமானமும் சம்பாதிக்க முடியும். மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். மேலும் நீங்கள் நடந்து கொண்டும் சுற்றி கொண்டும் நினைவு செய்ய வேண்டும். நேரம் அதிகமாக இருக்கிறது. தடைகள் உண்டாகும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தொழில் செய்கிறார்கள் என்றால் மனிதர்களுக்கு உறக்கம் கூட வருவதில்லை. சோம்பேறிகள் உறங்குகிறார்கள். நீங்கள் எவ்வளவு முடியுமோ சிவபாபாவை நினைவு செய்து கொண்டிருங்கள். நான் சிவபாபாவிற்காக உணவு சமைக்கின்றேன் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. நாம் சிவபாபாவிற்காக இதை செய்கிறோம், உணவை கூட சுத்தமாக செய்ய வேண்டும், பிரச்சனை ஆகிவிடும்படியான பொருட்கள் இருக்கக்கூடாது. பாபா கூட நினைவு செய்கின்றார். இந்த பிரம்மா பாபா கூட நினைவு செய்கின்றார். அது பாபா சொல்லிட்டு இருக்கிறாரு, அதிகாலையில் குழந்தை பருவத்தையும் நீங்கள் நினைவு செய்யுங்க. அது கூட நல்ல பருவம். ஏன்னா நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சிறிய வயசில் நிறைய சிந்தனை பண்ணுவோம். அப்போ கருத்துக்கள் கூட நிறையா வரும். உங்களுக்கு புது பாயிண்ட்ஸ் கிடைக்கும்போது உங்களுக்கு மகிழ்ச்சி கூட ஏற்படும். தொழில் அப்படின்னு எடுத்துக்கிடும் போது மனிதர்களுக்கு உறக்கம் கூட வராது அப்படின்றார் பாபா. நிறைய வருமானம் வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா உறக்கம் கூட வராது. ஆனால் சோம்பேறிகளாக இருந்தாங்கன்னா அதை பொருட்படுத்த மாட்டாங்க, அப்பையும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்றாரு பாபா. அதனால சிவபாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள். உணவு சமைக்கும் போது கூட பாபாவை நினைவு செய்யணும். புத்தியில் பாபாவை தவிர வேற எந்த எண்ணமும் நமக்கு வரக்கூடாது. உணவை கூட சுத்தமாக செய்யணும். நல்லா கழுவிட்டு நல்லா பாபாவனுடைய நினைவில் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு பாபா. இன்னைக்கு முரளியில் மாதேஸ்வரி அவர்களின் விலை மதிக்க முடியாத மகா வாக்கியம் கொடுத்துருக்குறாங்க. இந்த அவினாஷி ஈஸ்வரிய ஞானத்தை பெறுவதற்கு,
அதாவது இந்த அழியாத ஈஸ்வரிய ஞானத்தை பெறுவதற்கு எந்த ஒரு மொழியையும் கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. நமது இந்த ஈஸ்வரிய ஞானம் மிகவுமே சுலபமானது மற்றும் இனிமையானது. இதன் மூலமாக பல பிறவிகளுக்கான சம்பாத்தியம் சேமிப்பு ஆகிறது, வருமானம் சேமிப்பு ஆகிறது. இந்த ஞானம் எவ்வளவு எளியது என்றால், எந்த ஒரு மகான் ஆத்மா ஆகட்டும், அகலிகை போன்ற கல் புத்தியினர் ஆகட்டும், எந்த ஒரு தர்மத்தை சேர்ந்த பாலகன் முதல் வயோதிகர் வரை யார் வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஞானம் அப்படியாப்பட்டது அப்படின்னு அம்மா சொல்றாங்க. இவ்வளவு சுலபமாக இருந்தும் கூட உலகத்தார் இந்த ஞானத்தை மிகவும் பாரமானதாக கருதுகின்றனர். ஒரு சிலர் நாம் நிறைய வேத சாஸ்திரம் உபனிஷத்து படித்து பெரிய பெரிய வித்வான் ஆக வேண்டும், அதற்காக பிறகு பாஷை கற்க வேண்டி வரும், மொழியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களாம் என்று நினைக்கிறார்கள். நிறைய ஹடயோகம் செய்தால்தான் பிறகு பிராப்தி ஏற்படும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இந்த ஞானம் மிகவுமே சுலபமானது மற்றும் சரளமானது. ஏனென்றால் சுயம் பகவான் படிப்பித்து கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் அனுபவத்தின் மூலமாக தெரிந்து கொண்டு உள்ளோம். இதில் எந்த ஒரு ஹடகிரியை, ஜபம், தவம், சாஸ்திரவாதி, பண்டிதர் ஆவதோ, இதற்காக சம்ஸ்கிருத மொழியை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமோ இங்கு இல்லை. இதுவோ நேச்சுரலாகவே, இயற்கையாகவே ஆத்மா தனது பரம்பிதா பரமாத்மாவுடன் யோகம் கொள்ள வேண்டும். ஒருவேளை யாராவது இந்த ஞானத்தை தாரணை செய்ய முடியவில்லை என்றாலும் கூட யோகத்தினால் மட்டும் கூட நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடும். இதில் ஒன்று தூய்மை ஆகிறோம், இரண்டாவது கர்ம பந்தனங்கள் சாம்பலாகிறது, மேலும் கர்மாதீத்தராக ஆகிறோம். அந்த அளவுக்கு இந்த சர்வசக்திவான் பரமாத்மா நினைவில் பலம் இருக்கிறது. அவர் சாக்கார பிரம்மா உடல் மூலமாக நமக்கு யோகம் கற்பித்து கொண்டு இருக்கிறார் என்றாலும் கூட நினைவு பிறகு நேரடியாக அந்த ஜோதி சொரூபமான சிவபரமாத்மாவைத்தான் செய்ய வேண்டும். அந்த நினைவின் மூலமாகத்தான் கர்ம பந்தனத்தினுடைய அழுக்கு இறங்கும். இப்படி மம்மா சொல்லி முடிக்கிறாங்க. இது அவ்வளோ சுலபமான ஞானம். இந்த ஞானத்தை கற்றுக்கிறதுக்கு எந்த மொழியும் நமக்கு அவசியம் கிடையாது. பரமாத்மாவுடைய நினைவு இருந்தால் போதும். அந்த நினைவின் மூலமாக தான் நம்ம செய்த பாவமெல்லாம் பஸ்மமாகுது, கர்மாதித்த நிலையை அடைகிறோம், கர்ம பந்தனங்களிலிருந்து நம்ம விடுபடுறோம். மேலும் பரமாத்மா ஒரு சரீரத்தில் வந்தால் கூட அந்த பரமாத்மா சிவ பரமாத்மாவை மட்டும்தான் நினைவு செய்யணும். அந்த நினைவின் மூலமாக தான் கர்ம பந்தனத்தினுடைய அழுக்கெல்லாம் போயிடும் அப்படின்னு அம்மா இன்னைக்கு முரளியில் சொல்லி விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், அதிகாலையில் எழுந்து பாபாவோடு இனிமையிலும் இனிமையான விஷயங்களை பேச வேண்டும். தினமும் குஷி எனும் டானிக்கை அருந்திக் கொண்டே அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், சத்தியுக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதில் பாபாவிற்கு முழுமையான உதவியாளராக ஆவதற்காக தூய்மையாக ஆக வேண்டும். நினைவின் மூலம் விகர்மங்களை அழிக்க வேண்டும். உணவை கூட மிகவும் சுத்தமான உணர்வோடு செய்ய வேண்டும். வரதானம், தெய்வீக குணங்களுக்கு அழைப்பு கொடுப்பதன் மூலமாக அனைத்து அவகுணங்களுக்கும் ஆகுத்தி கொடுத்துவிடக்கூடிய திருப்தியான ஆத்மா ஆவீர்களாக. எப்படி தீபாவளியின் பொழுது குறிப்பாக சுத்தம் செய்வது மற்றும் சம்பாதிப்பது மீது கவனம் வைக்கிறார்கள். அது பாபா ரைமிங்க சொல்கிறாரு, சஃபாயி கமாயி, சுத்தத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, சம்பாதிக்கிறதுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே போல நீங்களும் எல்லா விதமான பரிசுத்தம் மற்றும் வருவாயினுடைய லட்சியம் கொண்டு திருப்தியான ஆத்மா ஆகுங்கள்.
திருப்தி மூலமாகத்தான் அனைத்து தெய்வீக குணங்களை வரவழைக்க முடியும். பிறகு அவகுணங்களின் ஆகுத்தி இயல்பாகவே ஏற்பட்டுவிடும். உள்ளுக்குள்ளே இன்னும் மீதமிருக்கும் பலகீனங்கள், குறைகள், பலமற்ற தன்மை, உணர்ச்சி வசப்படும் தன்மை போன்றவற்றை முடித்துவிட்டு இப்பொழுது புதிய கணக்கை ஆரம்பியுங்கள். மேலும் புதிய சம்ஸ்காரங்களின் புதிய ஆடையை தரித்து உண்மையான தீபாவளியை கொண்டாடுங்கள். ஸ்லோகன்: ஸ்வமானம் என்ற இருக்கையில் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் திட சங்கல்பம் என்ற பெல்ட்டை நன்றாக கட்டிக்கொள்ளுங்கள். இன்றைய அவ்வக்த சமிக்கை: அமைதியின் சக்தியின் பிரயோகம் முதலில் சுயத்தின் பொருட்டு உடலின் வியாதியின் மீது செய்து பாருங்கள். இந்த சக்தி மூலமாக கர்ம பந்தனத்தின் ரூபம் இனிமையான சம்பந்தத்தின் ரூபமாக மாறிவிடும். இந்த கர்ம கணக்கு கடுமையான பந்தனம் சைலன்ஸ் சக்தி மூலமாக தண்ணீரில் போட்ட கோடு போல அவ்வளவு லேசான அனுபவத்தை ஏற்படுத்தும். அனுபவிக்க வேண்டி இருக்கிறது, கர்ம கணக்கு அனுபவித்து கொண்டு இருக்கிறேன், இப்படியெல்லாம் தோன்றாது, ஒரு சலிப்பாக இருக்காது அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. ஆனால் சாட்சி பார்வையாளராக இருந்து பார்ப்பவராக ஆகி இந்த கணக்கு வழக்கின் காட்சியையும் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். அந்த அளவுக்கு அந்த அமைதி சக்தியை நீங்கள் பிரயோகம் பண்ணுங்க. முதல்ல உங்களுக்கு வரக்கூடிய அந்த நோயின் மீது பிரயோகம் பண்ணி அதை சரிப்படுத்துங்க. கர்ம பந்தனத்திலிருந்து விலகுங்க. அப்படி நீங்கள் விலகும்போது அமைதி சக்தியால் தண்ணீரில் போட்ட கோடு மாதிரி நம்முடைய கர்ம பந்தனம் நீங்கிரும். அந்த அளவுக்கு நமக்கு லேசான ஒரு அனுபவங்கிறது ஏற்படும். மற்றபடி நம்ம அனுபவிக்க வேண்டியது இருக்குது, கர்ம கணக்கு நிறையா இருக்கே அப்படிங்கிறதுலாம் நமக்கு தோணாது. சாட்சி பார்வையாளராக ஆகி அதையும் நீங்கள் அந்த கணக்கையும் நீங்கள் முடிச்சிருவீங்க அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. நல்லது. ஓம் சாந்தி.